சமீப காலங்களில் அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து தீக்கா கருத்துக்கள் போலவே இருக்கு. எது சொன்னாலுமே எல்லாத்தையும் ஒரு ஜாதி சாயத்தோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. தனக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாமல் 50, 60, 70 ஆண்டுகளாக எந்த அரசியலிருந்து எந்த விதம் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம்னா பிராமண சமுதாயம் தான். அதிமுக செய்ய துரோகமா பட்டியல் போட்டுமா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எடுக்கட்டுமா, நாகநாத சுவாமி கோயில் மானம்பாடி எடுக்கட்டுமா. வாரிசு அரசியலுக்காக தயாநிதி மாறன் அவர்களோட போட்டோ போட்டிருந்தீங்க. தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசா அவரோட போட்டோ போட்டிருந்தீங்க. நீங்க யாரையோ எதுக்கோ போட்டீங்க, இன்னொன்னு போட்டீங்க, நான் அது பதில் போடுறேன். ஏன் போடக்கூடாது? இப்போ வந்து அறுபடை வீடுகளுக்கும் சுற்றுலா கூட்டு போறாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு பழனி கோயில நடத்துறாங்க. அது எப்படி செய்யலாம்? அந்த வேலையெல்லாம் இந்த கேமரா இங்கே உட்காந்து இந்த இடத்துல வைன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க எங்களுக்கு தெரியும் சார், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதை போல தான் இதுவும். அதே மாதிரி அரசு நல்லதே செஞ்சாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஹஜ் யாத்திரைக்கு நான் ஒரு சுற்றுலா கூட்டின்னு போகிறேன் இஸ்லாமியர்களைன்னு அரசு சொல்லிவிட்டுமே. ஜெருசலத்துக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிவிட்டுமே. 2 சர்ச்சை நான் கட்டுறேன் அப்படின்னு அரசு சொல்லிட்டுமே. என்ன ஆகும் அடுத்த நாள்? மத்திய நிதியமைச்சர் வந்தாங்கன்னா அவங்க கோவிலில் வந்து பார்த்துட்டு போட்டுமே, அதுக்கு உண்டியலில் காசு போடாதீங்க, ஐயருடைய தட்டில் போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் சண்டை. மத்திய அமைச்சர் அப்படி சொன்னது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ சொல்கிறேன், காஷ்மீரில் வந்து காஷ்மீரி பண்டிதர்கள் வந்து தீவிரவாதத்தினால வெளியேற்றப்பட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிடர்களால் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நான் இங்கே தான் இருக்கேன், என்ன யாரும் விரட்ட முடியாது. அன்னைக்கு 1970, 60 நீ குடுமி அறுத்த, இப்போ வந்து அறுத்து பாடுறா, என் பூனை அறுத்து பாரு நீ சொல்கிறேன், முடியுமா பார்க்குறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். ஸ்ரீமதி ராமானுஜன் சார், கிஷோர் கேசாமி அவர்கள் ட்வீட் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறையா அவரோட ஆர்குமெண்ட் ட்விட்டரெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து இந்த பிராமின்ஸை குறிப்பிடும்போது மயிலாப்பூர் ஃபேன் பாய்ஸ், அப்புறம் நங்கநல்லூர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பயன்படுத்துகிறாரு. பிராமணர்கள்னு சொல்லாமல், ஏன்னா நங்கநல்லூர் இந்த மாதிரி மயிலாப்பூர் பகுதியில் பிராமணர்கள் அதிகமாக வசிக்கிறதுனால அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. நம்ம எடுத்துக்கலாம். அதை ஒரு இஷ்யூவாக நம்ம எடுத்து ட்விட்டரில் பேச வேண்டிய அவசியம் எங்கே இருந்து சார்? அதாவது கிஷோர்கிட்டேருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்தது தான் எனக்கு, அவருக்கு தான் நான் எழுதினேன். அவர் வந்து பொதுவெளியில் அதை சொன்னதுனால அவரை கண்டித்து ஒரு எனக்கு இருக்கிற உரிமையில் அவங்க கிஷோர் என்ன தெரியும் எனக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒருத்தர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலியான பிள்ளை எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் புத்திசாலியாக இருக்கிற ஒருத்தர் தரம் தாழ்ந்து மற்றவர்களுடைய விஷயங்களில் பேசும்போது கமெண்ட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்குது, என்னென்னமோ பேசுகிறாங்க, இது பேசக்கூடாதுன்னா இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அளவுக்கு தாண்டி இப்போது இந்த விஷயம் என்ன, அமித்ஷா அவர்களும் தமிழிசை அவர்களும் ஏதோ பேசினாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஆளுக்கு காது, கண், கை, கால் எல்லாம் வச்சு இதுதான் 2 பேரும் பேசினாங்கன்னு பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டா போல ஆளுக்கு ஒன்று கற்பனையை பண்ணிட்டு யாரோ 2 பேர் பேசக்கூடாது உலகத்தில். இதில் என்னத்துக்கு இவங்கெல்லாம் மூக்கணும்? எனக்கு இந்த அரசியலில் இருக்கிறது, நான் அரசியல்வாதி கிடையாது, சரி, ஆனால் நான் அரசியலால் பாதிக்கப்படக்கூடியவன், நான் ஒரு பிரஜை, இந்த நாட்டு பிரஜை. அப்போ அரசியலால் பாதிக்கப்படக்கூடியவன் என்ன பல நாட்களாக நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு சில பேரை நான் ஃபாலோ பண்ணுவேன். சில பேரோட ட்வீட் நம்மளோட டைம் லைன்லேயும் வரும். அதுபோல் கிஷோருடைய டைம் லைனில் வர சில விஷயங்கள்லாம் ஆஃப் லைட் இப்போ சமீப காலங்களில் அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து ஒரு தீக்கா கருத்துக்கள் போலவே இருக்குது. எது சொன்னாலுமே எல்லாத்தையும் ஒரு ஜாதி சாயத்தோடு பார்க்க ஆரம்பிச்சுட்டார் அவர். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இப்போ தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் சென்னைக்கு. வர வழியில் அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் எழுதின அந்த ட்விட்டரில் அவருக்கு போட்டிருந்தது பொதுவெளியில் நான் ஏன் போட்டேன்? ட்விட்டரில் நான் கிஷோரை கூப்பிட்டு பேச முடியாதுன்னு நன்னா பேசலாம். ஆனால் கிஷோருடைய கருத்து இதில் இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. பொதுவெளியில் இருக்கிற கருத்துக்கு பொதுவெளியிலேயே பதில் சொல்லுவோமே, எல்லாருக்கும் தெரியும். நான் போடுற கருத்து அதில் எழுதியிருந்தேன். இது கிஷோருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்தேன்னு தான் எழுதியிருந்தேன். அந்த கிஷோர் அந்த சமீப காலத்தில் அவர் சொல்லும்போது எல்லாத்துலேயும் ஒரு ஜாதி சாயத்தை பூசி, குறிப்பாக பிராமணர்களை தாக்குவது போல பேசி, அவரும் ஒரு பிராமணர் தானே, அவரும் ஒத்துக்கிறார். அவரும் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுன்னு பார்த்துருந்தேன், அதுலேயும் இருக்குது, சொல்கிறார் நானும் பிராமணன் தான்றார். பிராமணன்றனாலே பிராமணன் எல்லாரையும் வசவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை அக்யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை வந்துடுதா? வசவு பண்ணி என்ன பேசிட்டாலும் ஏதாவது ஒரு உதாரணம் அதை நீங்கள் சொன்னீங்களே, இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிராமண சாயலை எதுக்கு பூசணும்? இந்த இன்சிடெண்ட்டில் அமித்ஷா பிராமணரா, தமிழிசை பிராமணரா, அவருக்கு பிடிக்காத அண்ணாமலை பிராமணரா? இந்த விஷயத்தில் அங்கே ஜேபி நட்டா இருந்தார், அவர் பிராமணரா? இந்த பக்கம் வெங்கையா நாயுடு இருந்தார், அவர் பிராமணரா? இப்போ யாருமே இங்கே பிராமணர் இல்லாத போது நீங்கள் வந்து வாக்சாதுரியத்தோடு நீங்கள் வந்து மயிலாப்பூர் ஃபேன் பாய்க்கிறோம். நீங்கள் யாரை மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, நங்கநல்லூர்னு சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? யாரை இந்த மாதிரி கட்டங்கட்டி எப்போ பார்த்தாலும் பிராமணர்கள் சும்மா இருக்கார்கள்ன்றனால நீங்கள் சொல்லிவிட்டே இருப்பீங்களா? அப்படி தான் சொல்லிவிட்டு
பிராமணனை திட்டு கல்லாவை கட்டுன்றது தான் அவங்களோட தீக்காவுடைய அது கொள்கையே அதான். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. தீக்கா இந்த சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் மற்றவர்கள் அந்த கும்பலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி பிராமணர்களை சும்மா இருக்கிற பிராமணர்களை நோண்டணும், அவர்களுக்கு அதான் வேலை. சார் கிஷோர் சுவாமி வந்து இந்த மாதிரி பிராமணர்களை திட்டுறான்றது ரங்கராஜன் நரசிம்மனுக்கு பிரச்சனையா, இல்லை மயிலாப்பூர் நங்கநல்லூர் ஃபேன் பாய்ஸ்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையா? ஃபேன் பாய்ஸ்ன்ற ப்ராப்ளத்தை நான் சொல்லலை. நீ ஏன் கிளப்னு சொல்கிறாரு இல்லையா அந்த விஷயத்தை? நீ ஏன் ஒரு சமூகத்தை மட்டும் தள்ளுறீங்க? இந்த சமூகத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் என்ன? மயிலாப்பூரில் இருக்கிற 4 ஃபேன் பாய்ஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே நீ கிஷோர் சொல்றது போடியே வச்சுட்டா கூட மயிலாப்பூரில் இருக்கிற ஃபேன் பாய்ஸ் யாரோட ஃபேன் பாய்ஸ்? அண்ணாமலையோட ஃபேன் பாய்ஸ். நங்கநல்லூர் இருக்கிற அண்ணாமலையோட ஃபேன் பாய்ஸ், திருவல்லிக்கேணியில் இருக்கிற அண்ணாமலையோட ஃபேன் பாய்ஸுக்கும் அமித்ஷா பேசினதுக்கும் தமிழிசை அவர்கள் பேசினதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாத இடத்துல எதுக்கு நீங்கள் பிராமணனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? ஏன் இந்த பிராமணர்களை ஓரம் கட்டுறீங்க? அதுவும் நீங்கள் ஒரு பிராமண சமூகத்தில் இருந்து பிராமணர்களுக்கு நடக்கக்கூடிய தீங்குகளுக்கு ஒன்றுத்திற்குமே குரல் கொடுக்காமல், என்னுடைய ட்வீட்டை முழுசாக படித்தவங்களுக்கு தெரியும், கிஷோர் சுவாமி 3 விஷயத்தில் முன்ன வைக்கிறார். தமிழிசை சௌந்தரராஜன் ஒரு தமிழச்சி, அவர் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஃபீமேல் ஒரு பெண் என்று 3 விஷயங்களை வைக்கிறார். இப்போது ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஓவராக உணர்ச்சி வசப்படுற இந்த கிஷோர் சுவாமி என்றைக்காவது, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்றைக்காவது பிராமண சமுதாயத்தில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு துன்பம் நடத்தின போது குரல் கொடுத்துருக்காரா? என்ன காரணம்? அரசியல். நீங்கள் செய்கிறது அரசியல். அப்போ நீங்கள் என்னமோ ரொம்ப நீங்கள் தான் புத்தர் போலையும் ஞானி போலையும் நடுநிலைவாதி போலையும் ஏன் உங்களை நீங்கள் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க? அப்போ நடுநிலைவாதி இல்லை கிஷோர் சுவாமி இல்லைன்றது தான் தெரியுது. ஆஃப் லேட் நடுநிலைவாதி இல்லை, அவர் ஒரு கட்சி சார்பாகத்தான் இருக்கிறார். அந்த கட்சி சார்பாக அவரும் தீக்கா போலவும் மற்றவர்களைப் போலவும் என்ன வேணால் கட்சிக்காக என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் செய்வாங்கன்னு அர்த்தம். நான் விமர்சனம் பண்ணுறதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கண்ணு வைங்க, காது வைங்க, மூக்கு வைங்க, என்ன இதனால் நாட்டுக்கு ஒரு பலனும் கிடையாது. என்ன ஆகி போச்சு பாருங்கள், இவர்களை போன்றவர்கள் இதை பேசுவதனாலே நாமளும் அதையே பேசின்னு இருக்கோம். நாட்டில் இன்றைக்கி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு யாராவது பேசுகிறோமா? இந்த மே மாதம் அந்த ஓட்டு போட ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டில் ஓட்டு போட ஆரம்பிச்சுலேருந்து இன்னி வரைக்கும் நாட்டு நடப்பை பற்றி யாராவது ஒரு சேனலில் பேசுகிறாங்களா? இதுக்கு யார் காரணம்? கிஷோரும் சேர்ந்து காரணம். ஆனால் இந்த கிஷோர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் உத்தமனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நீங்கள் நீங்கள் தரத்தை தாழ்த்தி விட்டு மேலே இன்னொன்று சொல்கிறார், நம்ம இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட் தான் சூஸ் பண்ணணுன்றார். இந்த பெஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட் சூஸ் பண்ணணும்னு யார் சொல்கிறது? இது அன்றைக்கி சொன்னது. எனக்கு அதுலேயும் உடன்பாடு கிடையாது. என்ன பெஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க, அங்கே கத்திரிக்காயில் புழு இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? 10 இதில் ரொம்ப அழுகி போயிருக்கு, 1 புழு இருக்குது, பரவாயில்லன்னு வாங்கிட்டு வருவீங்களா? ஏன்? உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு தானே வேணும். அப்போ நாட்டு மக்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட் இருந்தால் பரவாயில்லையா? பெஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட்னா தமிழில் என்ன, இப்போ தமிழ் படுத்தணுன்னாக்கா மோசமான இருக்கிறதுலே நல்லது. எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பார்த்துட்டு தலையை சொரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்கன்ற போல் இந்த சித்தாந்தத்தை விதைக்கக்கூடிய செயல்களை கிஷோர் சுவாமி போன்றவர்கள் செய்வதை நான் ஏற்க முடியாது. அதற்காகவே பிறந்து அதற்காகவே பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகள் செய்தால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மேலும் கிஷோர் சுவாமி அதிமுக மெம்பரா? இல்லை, அந்த கட்சியில் அவர் மெம்பர் கிடையாது. அவர் அந்த கட்சியிலும் மெம்பர் கிடையாது, திமுக கட்சியிலும் மெம்பர் கிடையாது, பாஜக கட்சியிலும் மெம்பர் கிடையாது. மற்ற கட்சியில் என்ன நடக்குது உங்களுக்கு என்ன பார்வை? இதனால் தான் நான் அந்த கேள்வி அங்கே கேட்க வேண்டியிருந்தது. இதனால் தான் அவரை கடிந்து கொண்டேன். பிராமணர்ன்றது அந்த ஒரு வார்த்தைக்காக கடியில், அது பல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவர் கட்சியில் இல்லைனாலும் முன்னாடி பாஜகவுடைய ஒரு ஆதரவாளராக அறியப்பட்டவர், இப்போ வந்து அதிமுகவுடைய ஒரு ஆதரவாளராக அறியப்படுறாரு. ஸோ அதனால் அவர் அரசியல் பேசுகிறாரு. அதை நம்ம பேசக்கூடாது. அரசியல் நீங்கள் பேசுங்க, பிராமணர்களை ஏன் எழுக்கிறீங்க? என்னுடைய பிரச்சனை அதுதான். நீங்கள் வந்து அரசியலாக்குகிறீர்கள் பிராமணர்களை. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுலேயுமே படாமல், தனக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாமல் பல 50, 60, 70 ஆண்டுகளாக எந்த அரசியலிருந்து எந்த விதமும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம்னா பிராமண சமுதாயம் தான். எந்த இடத்துல ரிசர்வேஷன் இருக்குது? 97 மார்க் வாங்கின பசங்களுக்கு மெடிக்கல் சீட் இல்லைன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். யாரும் அழறது கிடையாது. என்றைக்காவது ஒருத்தர் குறைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டான்னு கேட்டுருக்கீங்களா? கேட்டதே கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாதவர்கள், அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு போபவர்கள். அரசியலில் எல்லாருமே தான் இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதின்றது ஒரு தனி ஜாதி. அந்த தனி ஜாதியில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. அதில் வந்து உனக்கு பிடிக்காத இன்னொருத்தன் வேறு ஜாதி. அதை கொடுமை என்னென்னா, இவருக்கு பிடிக்காத அண்ணாமலை
பிராமணர் இல்லை. ஆனால் இவர் வசவுப்படுறது யார்? பிராமணர்கள். ஏங்கயா இது இந்த மாதிரியான ஹிப்பாக்ரஸி, இந்த ஹிப்பாக்ரஸியை விடணும்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். அவருக்கு போலவே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய ஸ்தானத்தில் நான் அட்வைஸ் தான் பண்ண முடியும். அது அட்வைஸ் பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் எதையுமே தரத்தை தாழ்ந்து நீ பேசினாக்க உனக்கும் உங்களை யாரும் பார்க்க போகிறதில்ல, உங்களை யாரும் மதிக்கவும் போகிறதில்ல. நீங்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவர்களே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களையும் விட்டுடுவாங்க. ஏன்னா அதுவும் அரசியல் தானே. அரசியலில் நமக்கு லாபம் இருக்கிற வரைக்கும் வச்சுப்போம், லாபம் இல்லைன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுப்போம். இது நடக்கக்கூடியது தான். ஒரு கட்சியிலையும் நடக்கிற உள்கட்சி விஷயங்களெல்லாம் எடுத்து பேசினா, இன்னொன்று சொல்கிறேன், இது மூலமாக நான் கிஷோர் கே சுவாமி கிட்ட சொல்லிடுறேன், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதிமுக வளர்க்கணுன்னாக்கா அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பூசல்களை சரி பண்ணி அதை முன்னாடி கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அடுத்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் சொல்கிறதுனால உங்கள் கட்சி வளர்ந்துருன்னு நினச்சிங்கனாக்கா இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். அடுத்த கட்சியில் இருக்கிற ஓட்டையெல்லாம் எடுத்து அதை பற்றி வெளியில் சொல்லிட்டாக்க நமக்கு ஓட்டு கிடச்சிரும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு வழி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். கிஷோர் கே சுவாமி அவர்கள் வந்துட்டு பிராமின்ஸ்க்கு வந்து எந்த இடத்துலையுமே வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவர் ட்விட்டரில் வந்து எப்போவுமே போட்டுக்க ஒரு விஷயம்னா, யூபியில் வந்துட்டு அங்கே தான் SC/ST ஆக்ட் வந்து அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பாஜக ஆட்சியில் தான் வந்துட்டு பிராமின்ஸ் வந்து அதிக பேர் கொல்லப்படுறாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு தானே இருக்காரு. வெளியிடுறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பக்கம் வேற ஒன்று பண்ணுறியே, கொல்லி வைக்கிறீங்க. அங்கே ஒருத்தன் கொல்லி வைக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறீங்களே நீங்களே. அங்கே ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரோ இல்லை அவர் வந்து இந்த SC/ST ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அதில் நானும் பட்டவன் தான். தமிழ்நாட்டில் எனக்கு பேசினாரா? என் மேலே அந்த வன்கொடுமை சட்டம் பொய்யாக புனையப்பட்டது என் மேலே. அது நான் குற்றவாளி அல்ல, நான் நிரபராதின்னு நிரூபித்து விட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் மிஸ்யூஸ் நடக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, அங்கே யூபியில் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் நடக்கலையா? அதை பற்றி என்னைக்காவது பேசியிருப்பாரா? இவர் செய்கிறதே அது கொடுமை தான். இது SC/STக்காக அந்த ஆக்ட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதியும் யாரும் இழிவாக பேசக்கூடாது. அது என்ன அவங்கள மட்டும் தான் பேசக்கூடாதுன்னு? அவர்களை மட்டும் அது அப்போ இதுக்கெல்லாம் ஒன்றுமே இன்னும் பேச கிடையாது. இவரே இங்கே வந்து பிராமணர்களை இழிவுபடுத்துவாராம், மாரலாக அவர் வந்து கொலை பண்ணுவாராம். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் போடுவீங்க ப்ரெஷரு பிராமணர்கள் மேலே, சும்மா இருக்கிற பிராமணர்கள் மேலே. அங்கே ஐயோ அப்படின்னு நீரி கண்ணீர் அடிப்பீர்களா? இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹிப்பாக்ரஸின்னு நான் சொல்கிறது. நீங்கள் எழுதும் போனாக்கா எல்லாத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் எழுதுறது நானும் தான் எழுதுனேன் பொது வெளியில், நானும் தான் பேசுகிறேன் பொது வெளியில். எனக்கு ஏதாவது இன்கன்சிஸ்டன்ட் தான் எங்கே ஒன்று இடத்துல சொல்லியிருப்பேன், நான் காமிங்க பார்க்குறேன். ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை, அரசியல்வாதியாகவும் இல்லை அவரும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா அரசியல் கட்சியிலையும் இல்லை, தேர்தல் அரசியலையும் இல்லை, வேறு எந்த அரசியலும் இல்லை. சும்மா வந்து இன்ஃப்ளூயன்ஸுன்ற பேரில் நிறைய பேர் ஆகிட்டாங்க இன்றைக்கி. இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் படுத்துகிற பாடு தான் இன்றைக்கி நம்ம அடுத்த ஜெனரேஷனை பற்றி எனக்கு கவலை இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் உங்களை போன்ற இளைஞர்கள் எதை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கேள்விகள், நீங்களும் நிறைய ஊடகங்கள் இந்த யூடியூப்பில் இருக்கிற கேள்விகள்லாம் எல்லாம் அதே கேள்வி, எல்லாருமே அதே கேள்வி. எல்லாருமே பாஜக ஏன் இப்படி பண்ணுது, ஏன் அது வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோன்றுறது இந்த இடத்துல. ஏன்னா அவரை பற்றி பேச வச்சுட்டார் எல்லாரையும். இந்த நாட்டில் என்னன்னாக்கா யாரை பற்றி நிறைய அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா, யாரை பற்றி நிறைய பேசுகிறானோ அவனுக்கு ஓட்டு கிடைக்கும். அந்த விஷயத்தை அவர் வெற்றி கண்டுட்டாருன்னு தான் தோன்றுறது. ஏன்னா அவரை தவிர யாரும் எதுவும் பேசுகிறதே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில், எதையுமே. அதனால் அடுத்து இளைஞர் சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக வேகமாக போய்கொண்டிருப்பதற்கு காரணம், அதுக்கு முக்கியமான காரணம் இவர்களை போன்ற கிஷோர் கே சுவாமி போன்ற சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவர்களை வந்து நான் சரிப்படுத்தலைன்னாக்கா இன்னும் பெரிய பாதாளத்தில் போகுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். திருந்தாத நம்ம கையில் கிடையாது, சொல்கிறதோட நம்மளுடைய காரியமாக முடிஞ்சு போச்சு. நீங்கள் அரசியல் இல்லைன்னு சொன்னீங்க, நம்ம அரசியல் பேசுகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து அண்ணாமலை குறித்து போடும்போது முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டுடுறாங்க, தவறான வார்த்தை. அவங்க கட்சியிலேருந்து போகும்போதே அண்ணாமலை அவர்கள் மீது என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து முன்வச்சிட்டு போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னும் போது அதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் அரசியல் இல்லை. அவரும் எப்படி கிஷோரை நான் வந்து சரி பண்ணணும், அதே போல் காயத்ரியும் சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு யாரு மேலேயும் வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் நான் உபதேசம் பண்ணோம். அந்த மாதிரியான வார்த்தை பிராமின்ஸை பற்றி இங்கே பேசல இல்லையா? நான் பிராமின்ஸை பற்றி நாங்கள் பேசினா, அவங்களோட பற்றி நான் பேசலை. அவங்க எழுதின வார்த்தை ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு ஆண் சொல்லியிருந்தாக்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஊடகத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்களே அதை பெருசாக்கியிருப்பீர்கள். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய செயலை ஏன் செய்கிறீர்கள்? இவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். அதில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை போட்டுட்டாங்க, அவ்வளோதான். அவங்க பேசினதை பார்த்தோன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியுது. நீங்கள் நான் அதுக்கு விளக்கம் கேட்குறேன், விளக்கம் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் வரல.
ஆனால் ப்ரைவேட்டாக என்னுடைய மெசேஜில் வந்து நீ நான் ஒன்று அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு பண்ணுறது பேசுகிறதுக்கு என்ன அர்த்தம்? நான் திருப்பி அரசியலை பற்றி பேசாமல் யாருமே இருக்க முடியாது நாட்டில். எல்லாரும் அரசியலாலே பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அரசியலில் நான் இல்லை, நிச்சயமாக அரசியலில் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அரசு தான் பாதி பிரச்சனையே பண்ணுறது. நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இங்கே கோர்ட்டுக்கு போய் பாருங்க, இருக்கிறதுலையே நிறைய கேஸ் யார் மேலே இருக்குன்னா அரசு மேலே தான். ஒவ்வொரு நாளும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் அங்கே கோர்ட்லேயே நிற்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? ஏன்னா அவ்வளவு கேஸ் அரசு மேலே இருக்குது. அப்போ என்ன அரசாங்கம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அரசியல் பேசி தான் ஆகணும். அரசியலை திருப்பி அதுவும் அவங்களும் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற கணக்கில் தான் வராங்க அவங்களும். ஆனால் அவங்க அரசியல்வாதியாக இருக்காங்க, இன்றைக்கி ஆயிருக்காங்க. ஓகே, அவர் கட்சியில் இருந்தாங்க, அடுத்த கட்சிக்கு போகிறாங்க. அவங்களும் இதே போல தான். ஒரு பக்கம் பிராமணர்களை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் திருமாவளவனை போய் கை கற்றுப்பாங்க. அதில் என்ன சார்? அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் பிராமணர்களுக்கு வையர் தான் அந்த ஆளுக்கு. அதுக்காக அவர் யாருமே போய் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எதுக்கு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளை? நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் பொய்யை பரப்பக்கூடிய ஒரு நீங்கள் இந்த கட்சியில் இருக்கும்போது அவரை திட்டினீங்க இல்லையா? அப்போ அந்த கட்சியில் போய் ஏன் பார்க்குறீங்க? அப்போ உங்கள்கிட்ட நேர்மை இல்லை. உங்களுக்கு ஆதாயம் தெரிஞ்சாக்க எங்கே வேணால் போய் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்றதுக்காக போய் பார்த்துருக்கலாம் இல்லையா? அது அவங்களுடைய இஷ்டம். நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது முன்னாடியும் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் அவங்க கூட. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் பிராமணர்களை வசவுப்படுகிறார்கள், கோவிலில் இருக்கிற பொம்மையெல்லாம் அசிங்கமாக இருக்குன்னு சொன்ன ஆள் தானே அந்த ஆள். அப்போ அந்த ஆளோட நீங்கள் என்ன உங்களுக்கு வரவு வேணும்? அதே தான் நான் கிஷோர் சுவாமிக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பாஜக இந்துக்களை துரோகம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, அதிமுக செய்யாத துரோகமாக பட்டியல் போட்டுமா? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எடுக்கட்டுமா? நாகநாத சுவாமி கோயில் மானம்பாடி எடுக்கட்டுமா? எல்லாத்தையும் தரமட்டமாக்கின. நாகநாத சுவாமி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில். அதிமுக ஆட்சியில் தான் தரமட்டமாக்கினாங்க. யார் விரோதி? இந்து விரோதி அவர்கள்னு சொல்லும்போது நீ யாரோட நிற்கிற? கோவில் இடித்தவனோட தானே நீ பக்கத்தில் நிற்கிற. அப்போ நீ நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? இவர்களும் கோவில் இடித்தார்கள், இவர்களையும் நம்பாதீர்கள்னு சொல்லணுமா வேண்டாமா? அவர்களை நம்பாதீர்கள்னு சொல்கிற அதே வேகத்தில் இவர்களை நம்பாதீர்கள்னு சொல்லலையே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ மக்களுக்கு என்ன விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தை இவர்கள் செய்வதை கண்டிப்பேன். இல்லை, அவரை சொல்கிற கான்டெஸ்ட் என்னன்னா, கிஷோர் சுவாமி அதிமுக எப்போவுமே வந்து அவங்களை ஹிந்து காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டது இல்லை. ஆனால் பாஜக வந்து ஹிந்துயிசம் வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக இந்து காவலர்கள்னு இல்லை, அவங்களோட பிரச்சார பேச்சு இல்லை, அவங்க ஐடியாலஜியில் ஒன்னாவே ஹிந்துயிசம் தான். இந்து காவலர்கள்னு அவர்கள் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? என்னுடைய ட்வீட்டோ என்னுடைய பொது வழியிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நானும் அதே தான் சொல்கிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே போலத்தான். இந்துக்கள் அவர்களுக்கு 7th சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி, 7ஆம் தரமான ஒரு குடிமகனாகத்தான் இந்துக்கள் பார்க்கப்படுகிறார்கள். இந்துக்கள் வாக்குகளை எல்லாரும் கிராண்டட், அது கிடைக்கும். அவன் எங்கே போட போகிறான்? அவன் வந்து இந்த மாதிரி மற்ற மதங்களைப் போல ஒரே சேர்த்து கொண்டு போட போகிறதில்ல. அவன் புத்தி யூஸ் பண்ணி அவனுடைய பகுத்தறிவு யூஸ் பண்ணி பண்ணுவான். மற்றவர்கள்லாம் ஆட்டு மந்த மாதிரி போட மாட்டான் அப்படின்னு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்துக்களுடைய ஓட்டை பற்றி அவர் யாருக்குமே கவலை கிடையாது. அதனால இவரும் அதே போல தான் இவரும் செயல்படுறாரு. சார், உங்கள் ட்வீட்டில் வந்துட்டு வாரிசு அரசியலுக்காக தயாநிதி மாறன் அவர்களோட ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. தனித்தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசா அவரோட ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. அதோட கான்டெக்ட் அப்படிங்கிறது என்ன சார்? ஏன் புரியலையா? நன்னா புரியுமே எல்லாருக்குமே. ஏன் புரியல? நீங்கள் யாரையோ எதுக்கோ போட்டிங்க, இன்னொன்று போட்டிங்க, நான் அது பதில் போடுறேன். ஏன் போடக்கூடாதா? எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கே. சண்டைக்கு ஒரு அரசாட்சிக்கு அதுன்னு சொன்னீங்க, நான் மாற்றி சொல்கிறேன். அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர், இப்போ தனித்தொகுதிக்கு ஒருத்தர், அவரை பொதுத்தொழில் நிறுத்திப்பாங்களா? அது திருமாவளவன் தான் பேசினார். ஒரு மேடையில் பேச்சை போட்டு பிரதமர் மோடி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். உங்கள் கட்சியில் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தானே கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையுமே ஒரு SC ST கேண்டிடேட்ஸை ஜென்ரல் கான்ஸ்டியூஷனில் நிறுத்தவே இல்லையே சார். அதான் அரசியல். இந்த அரசியலை தான் நம்ம சொல்லணும். இந்த தான் மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு இவர்களுடைய கபட நாடகத்தை வெளிக்காட்ட வேண்டியது தான் ஊடகங்களுடைய வேலை. ஆனால் ஊடகங்கள் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? இவர்களுக்கு ஊதுகோலாய் மவுத்து பீஸ் ஆகிடுது. அப்போ ஊடகங்களும் அரசியல் கட்சிகளுடைய ஒரு அங்கமாகிவிட்டது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ மக்கள் புரிந்து கொள்றதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? எல்லா கட்சியும் என்ன சொல்கிறது? இருக்கிறதுலையே நான் தான் பெஸ்ட்டு, என்னை மட்டும் எடு, நானும் எல்லாரும் அயோக்கியன், நான் கொஞ்சம் பெட்டர் அயோக்கியன், என்ன தேர்ந்தெடுன்னு சொன்னால் இது என்ன கேவலமாக இல்லை? இது மாதிரியான ஒரு சமூகத்தையா நான் என்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு விட்டுட்டு செல்லணும்? இதை கண்டிக்க வேண்டும், இதை சீர் செய்ய வேண்டும். எனக்கு வந்து அடுத்த தலைமுறைகள், அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ், கிஷோர் சுவாமி, கார்த்திக் கோபிநாத் போன்ற பல பேர்,
அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேர் சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. இவர்களெல்லாம் இப்போ எல்லாம் சில பேர் சில கட்சிகளில் சேர்ந்துட்டாலும் இவர்கள்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடுநிலையாக தான் இருந்தார்கள். இவர்கள் இன்று வந்து எங்கேயாவது அண்டி பிழைக்க வேண்டும் என்று இளைஞர்களை நினைத்து விட்டால் அப்போ நாடு எப்படி முன்னேறும்? எப்படி முன்னேறும்? அதே திமுக அதே அதிமுக இன்னும் 25 வருஷம் 40 வருஷம் கழிச்சா புதுசாக இங்கே ஒரு கட்சி வர வேண்டாமா? இந்த சாக்கடையிலேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு உத்வேகம் எங்கேருந்து வரணும்? இளைஞர்கிட்டேருந்து வரணும். ஆனால் இளைஞர்களும் அங்கேயே கொண்டு போய் அதே குப்பையிலே விழுந்து அப்படியே வாழ் என்று சொல்லி கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னாக்கா இந்த ஊடகங்கள் தான். இவர்கள் அரசியல்வாதிகள் சொல்லுவதையே கிளிப்பிள்ளை போல சொல்லி கொண்டிருக்கிறது தான் பிரச்சனை. திருப்பி சொன்னேனே, இந்த 1.5 மாதம் 2 மாதத்தில் சமூக பிரச்சனைகளை யாராவது பேசினார்களா? நேற்றுக்கு எத்தனை கொலை நடந்தது, எத்தனை கற்பழிப்பு நடந்தது, ஏதாவது ஒரு ஊடகத்தில் சொல்லியிருக்கா? அதனுடைய நடந்த கொலை கற்பழிப்புக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுதா? நாங்குநேரியில் பிரச்சனை நடந்தது, அது என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இன்றைக்கி யாருக்காது? மிட்டாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த ஊரில் என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது ஃபாலோ பண்ணுறோமா? சமூக நீதினு சொன்னால் மட்டும் போருமா? ஊரை ஏமாத்துற வேலைகளை அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகளை நம்பி மோசம் போகாதீர்கள். போனது போதும். நம்முடைய தேவை என்ன என்று நாம் சொன்னால் மட்டுமே அரசியல்வாதிகள் திருத்திக் கொள்வார்கள். இல்லைன்னா திருந்த மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க திருந்தணும்னா நாம் சொல்லணும். நாம் சொல்கிறவருடைய பிம்பம் தான் அவர்கள். நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் கிடைக்கும். இந்து மத பாதுகாவலர்கள் இந்த மாதிரி கோவிலை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கிளைம் பண்ணிக்கக்கூடிய எல்லாருமே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டுனா அறநிலைத்துறை மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்பாங்க. அறநிலைத்துறை தேவையில்லை அப்படின்ற பேச்செல்லாம் முன்வெடுத்து நிறைய சர்ச்சைகளும் போயிட்டு இருந்தது அரசு பதவியேற்றலேருந்து. இப்போ வந்து அறுபடை வீடுகளுக்கும் சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு பழனி கோயிலில் நடத்துகிறாங்க. ஸோ கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. அரசோடைய வேலையாது, அறநிலைத்துறையோடைய வேலையாக தான். அரசு தானே அறநிலைத்துறை. அறநிலைத்துறை என்ன தனியாருடைய நிறுவனமா? அது அரசுடைய ஒரு துறை தானே. அது அறநிலையத்துறை, அது அரசு தானே. அது எப்படி செய்யலாம் அந்த வேலையெல்லாம்? அப்போ இது அரசு இந்து அரசுன்றீங்களா? டிக்ளேர் பண்ண சொல்லுங்களேன் பார்க்கலாம். அடுத்த ஓட்டில் எந்த அரசுமே டிக்ளேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது மட்டும் ஏன் செய்கிறீங்க? செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்பு. எப்படி கூடாத செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம்? சாராயம் விற்கிறது அது சட்டப்படி நீங்கள் வந்து சரியாக இருந்தால் கூட ஒரு தார்மீக பொறுப்பு செய்யக்கூடாது. ஓகே. ஏன்னா நீ மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டால் மக்கள் நலனை கெடுக்கக்கூடிய சாராயத்தை அரசு விற்கக்கூடாது. ஓகே. முதல் நம்பர் 1. வரிசையாக எல்லா அரசும் சாராயம் விற்றுட்டு தான் இருக்குது. அதில் தான் வாழ்க்கையே ஓட்டுது நிற்கி. ஏன்னா அதான் விஷயமே இல்லை. அவன் குடிக்கிறவன் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டாலும் கொடுத்துட்டு குடிக்கிறான். என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எதெல்லாம் நீ செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு எதெல்லாம் நீ செய்யணுமோ அதெல்லாம் செய்யலைன்னாக்கா தப்பு தான் சொல்லுவாங்க. நீ சரியாகவே செஞ்சாலும் செய்யக்கூடாத இடத்துல போய் எப்படி செய்யலாம்? இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இந்த ஆஃபீஸில் ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த கேமரா ஒழுங்காக நீங்கள் வைக்கலன்னு சொல்கிறேன். நான் உடனே இந்த கேமரா இங்கே வைக்காதப்பா, இந்த இடத்துல வைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்தீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சும்மா இருங்க தானே சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரியும் சார் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதை போல தான் இதுவும். அதே மாதிரி அரசு நல்லதே செஞ்சாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்க கான்ஸ்டிடியூஷன் மேலே, நான் இந்திய அரசியலமைப்பை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்கிறது? அரசு மத சார்பற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ மத சார்பற்று இருக்க வேண்டும்னா நீ அறுபடை வீடு சுற்றுலாவோ இல்லை வள்ளலாருக்கு ஆய்வு மையம் கட்டுறன்னு போக முடியாது. இதே யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்களோ, ஒரு மாற்றி சொல்கிறேனே, ஹஜ்ஜி யாத்திரைக்கு நான் ஒரு சுற்றுலா கூட்டின்னு போகிறேன் இஸ்லாமியர்களைன்னு அரசு சொல்லிவிட்டுமே, என்ன நடக்கும் அடுத்த நாள் நான் பார்க்குறேன். ஜெருசலத்துக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிவிட்டுமே, அடுத்த நாள் என்ன ஆகும்? 2 சர்ச்சை நான் கட்டுறேன் அப்படின்னு அரசு சொல்லிட்டுமே, என்ன ஆகும் அடுத்த நாள்? ஒத்துப்பீங்களா? அதே இந்து பாதுகாவலர்கள்னு சொல்கிறீங்களே, அவர்கள்லாம் இப்போ அரசியல்துறையை பாராட்டுறீங்களே நீங்கள்லாம் இதை செய்கிறதுக்கு, அதை அங்கே செஞ்சால் ஒத்துப்பீங்களா? தாழ்ந்து கிடக்கு புத்த மதம் நான் பரப்புகிறேன், புத்தரை பற்றி நான் செய்கிறேன் செய்யலாமா அரசு? ஏன் செய்யக்கூடாது? செஞ்சால் ஏற்றுப்பீங்களா? சீக்கியர்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன் சொன்னால் சேர்த்துப்பீங்களா? செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இந்த அரசியலமைப்பு என்ன சொல்கிறது? அரசு மதங்களிலே தலையிடக்கூடாது. அது அந்த மத குருமார்கள் பார்த்துக்கொள்வார்கள். உங்களுக்கு என்ன? அறுபடை வீடு இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு வைஷ்ணவ ஸ்தலம் 108 திவ்ய தேசம் இல்லை பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்கெல்லாம் கூட்டின்னு போகணுமா, அதெல்லாம் பரப்பணுன்றான்.
அது அந்தந்த மத குருமார்கள், வைஷ்ணவத்தில் இருக்கிற மத குருமார்கள், சைவத்தில் இருக்கிற மத குருமார்கள், இல்லை கௌமாரத்தில் இருக்கிற மத குருமார்கள் அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? எப்படி கிறிஸ்துவர்கள் அவர்கள் மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாமியர்கள் அவர்கள் மத, அதை போல இவர்கள் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் வந்து தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. தலையிடுகிறேன் என்று சொல்லி நல்லது பண்ணுறேன்ற, நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நல்லது இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா இந்த கோவிலோடைய பணத்தை யார் எடுத்து கையாளுறா? அது யாருடைய சொத்து? உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை நான் எடுத்து இந்த அம்மாவுக்கு தானம் பண்ணால் நீங்கள் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? நல்லது பண்ணார் ரங்கராஜன் சொல்வீங்களா? திருடுறான்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்வீங்க? அதுதான் நடக்கிறது. எனக்கு அதிகாரம் இல்லாத பணத்தில் கையை வைத்து இதை நான் எப்படி செலவு பண்ணணும்னு நீங்கள் யார் தீர்மானம் பண்ணுறது? இதுதான் அந்த அந்த அரசு செய்யுது. இந்த மாதிரி இப்போது சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய நிதியமைச்சர் வந்தாங்கன்னா அவங்க கோவிலில் வந்து பார்த்துட்டு போட்டுமே, அதுக்கு உண்டியலில் காசு போடாதீங்க, ஐயருடைய தட்டில் போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இது அரசியல் சண்டை. எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உண்டியலில் போடாதுன்னு சொல்கிறது நீ யார்? மத்திய அமைச்சர் அப்படி சொன்னது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ சொல்கிறேனே, ஏன்னா உண்டியலில் காசு போட்டலன்னா கோவில் எப்படி நடக்கும்? தர்மத்திலே வாழக்கூடிய ஒரு 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 நிறுவனம் அது. மக்கள் போய் அதை ஆதரிக்கலைன்னா அந்த நிறுவனம் கெட்டு போயிடும். அங்கே முறைகேடுகள் இருக்குன்னாக்க ஒரு மத்திய நிதி அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு முறைகேடு நடக்கிறது என்னன்னா தெரியும், நீங்கள் சட்டப்படி நடக்க எடுக்க மாட்டீங்க, ஆனால் உண்டியில் போடாதுன்னு சொல்லுவீங்களா? எப்படி அது? ஓகே, இனி அது திருப்பியும் பாருங்க, செய்யக்கூடாத செய்கிறத நீங்கள் செய்கிறீங்க, செய்ய வேண்டியது நீங்கள் செய்யலை. முறைகேடு நடக்கிறது. உண்டியலில் போடுற காசை துறை திருடுறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க திருடுற துறை மேலே சட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஓகே, ஒன்றும் எடுக்கலை. அப்போ எடுக்காட்டாக்கா அப்போ குத்தம் இல்லையா? அவங்க மேலே பொய் சொல்லிட்டு பொய் குத்தம் சுமத்துறீங்களா? அப்போ பொய் குத்தம் சுமத்துறதோட போடுறவனையும் போடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சாமிக்கு அவன் வேண்டிட்டு போடுறான், உனக்கு என்னையா? நீங்கள் என்ன சொல்லணும்? நிர்வாக சீடுக. நீங்கள் ஒரு அமைச்சராக போனீங்களோ இல்லை பொதுவாக்களாக நான் போகிறேன். நானும் நிறைய இடத்துல கோவிலில் முறைகேடு நடக்குது, உண்டியல் எந்த இடத்துலையும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் கூட பல இடத்துல சொல்கிறாங்க, நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இதை சொல்லாதீங்கன்னு. உண்டியலில் காசு போடாதீங்கன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உண்டியில் வைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். உண்டியல் அங்கே வைக்கிறது என்ன ஆகுதுன்னா, ஒரு கோவிலிலே உண்டியல் வச்சுட்டு அங்கே அறநிலைத்துறை வந்துடும் அப்படின்னு ஒரு 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 மாயை. எங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு சட்டம்? எங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு சட்டம்? உண்டியில் வச்சுட்டாக்கா அங்கே அறநிலைத்துறை வந்துருமா? ஏன்? தர்மத்தினாலேயே வாழ்ந்த மதம் இது. எல்லாரும் தான தர்மம் செய்து வாழ வேண்டும் என்று போதிக்கக்கூடிய மதம் இது. இவ்வளவு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ வேணா கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க. அதற்காக அங்கே வச்சிருக்கிற உண்டியல் மாதத்தில் நீ ஒரு 10ல் ஒரு பங்கு கொடு, 6ல் ஒரு பங்கு கொடுன்னு எங்கேயும் கேட்கறதில்ல யாரும். அவரவர்கள் இஷ்டப்பட்டு அவரவர்கள் கடவுளுக்காக அவர்களுடைய கோவில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கறது. அதை தடுக்கிறது எப்படியாது? உங்களுக்கு மகாபலி கதை தெரியுமா? மகாபலி தானம் பண்ணும்போது சுக்கராச்சாரியார் தடுத்தார், கண்ணு போச்சு. ஓகே, தானம் பண்ணுறவனை தடுக்கிறது அது அதர்மம். அந்த இடத்துல இருக்கிற முறைகேடை சரி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை, ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை. அதை செய்யாமல் இப்படி சொல்கிறது தப்பு தான். அதனால் உண்டியலில் காசு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அரசு செய்யுதே அதனால் சூப்பராக செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அரசு செய்யக்கூடாது. அரசு என்ன பண்ணணும்? அந்த மத குருமார்கள் அந்தந்த மத சம்பிரதாயத்தவர்களை அந்த கோவிலை நிர்வாகம் செய்வதற்காக நான் வழக்கு போட்டிருக்கேங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். 3 வருஷமாக தொங்கிட்டு இருக்கு அந்த வழக்கு. ஒவ்வொரு கோவிலையும் அறநிலையத்துறை அவர்களுடைய கடமை என்ன? அங்கே அறங்காவலர்கள்னா அறங்காவலர் நியமிக்க வேணுன்றது தான். 99.7% கோவில்களிலே அறங்காவலர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, யார் இருக்காங்க? அப்போது என்னிலேருந்து இல்லை, இந்த அறங்காவலர்கள் வைக்கக்கூடிய குழுவே நான் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்க. 59 சட்டம், 1959 வருஷத்து சட்டம். நான் 2020 போடுற கேஸுக்கு அப்புறம் தான் 22 தான் ஒரு மாவட்டத்திற்கும் அந்த அறநிலைத்துறை அதாவது பரிந்துரை செய்யக்கூடிய குழுவையே நியமிக்கிறாங்க. அந்த குழு இன்னி வரைக்கும் வேலை செய்யலை. அப்போ 59லேருந்து இன்னி வரைக்கும் வேறு எங்கெல்லாம் விட்டுடுங்க, அதுக்கு முன்னாடிலாம் விட்டுடுங்க. 1959 சட்டம் போட்டிங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சட்டவிரோதமாக இந்து சமய அறநிலைத்துறை கோவிலுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இதை பற்றி நீங்கள் பேசணுமே ஒழிய, அவன் நல்லது பண்ணுறான்னு நீ யார் ஏன் நல்லது பண்ணுறது? என் வீட்டு பைசா எடுத்து, எனக்கு தெரியும் என் வீட்டு பைசா எடுத்து நல்லது போய் சர்ச்சில் வழி நல்லது பண்ணுறேன்னு கை வச்சு பாரு, ஒரு மசூதியில் போய் நல்லது பண்ணுறேன்னு கை வச்சு பாரு, என்ன நடக்கும்? அடுத்த தடவை உங்களுக்கு ஆட்சி இருக்காது, அவ்வளோதான். அது உங்களுக்கு நன்னா தெரியும். இங்கே திருப்பியும் இதே தான், முதல்ல ஆரம்பித்ததோடைய கண்டினியூவேஷன் தான். ஏமாந்தவர்கள் பிராமணர்கள், ஏமாந்தவர்கள் இந்துக்கள்
இவர்கள் என்ன வேணால் சொன்னால், ஏன்னா இவர்கள் வந்து ஓட்டு வங்கி கிடையாது. இவர்களுக்கு ஓட்டு வங்கி கிடையாதுன்றது ஒத்துமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாரும் ஒத்துமையாகத்தான் நாம் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம நாட்டில் இருக்க முடியாது. இத்தனை வருடங்களாக இத்தனை தாக்குதல்களுக்கு பிறகும் கூட இந்திய நாடு இந்திய நாடாக இருப்பதற்கு காரணம் இந்துக்களாக இருப்பதனால்தான். இங்கே எங்கே ஒத்துமை இல்லாமல் போச்சு? அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றது போல ஒருத்தன் சொன்னதை தான் மற்றெல்லாம் கேட்கணுன்னாக்கா அப்போ தான் பிரச்சனையே. இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு, யோசிக்கிறதுக்கு சுதந்திரம் உண்டு. அவர்கள் என்ன புஸ்தகங்கள் இருக்குது, அதை பார்த்து தீர்மானம் பண்ணுறதுக்கு குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அவர்கள் நடத்தி கொண்டு போவதனால்தான் இன்னி வரைக்கும் இந்திய நாடு இப்படியே இருக்குது, இந்து நாடாகவே இருக்குது. இல்லைன்னா பல கிறிஸ்டியன் நாடாவோ இஸ்லாமிய நாடாகவோ மாறி இருக்கும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இவங்கெல்லாம் இன்வேஷன் பண்ணாங்களோ, எங்கெல்லாம் படையெடுத்தாங்களோ அங்கெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு தான் நமக்கு வரலாறு சொல்கிறது இல்லையா? இந்திய நாடு மாறி போச்சா? இங்கே எத்தனை வருஷம், 700-800 வருடங்களாக தாக்குதல் இருந்தாலும் தான் நம்ம இன்றைக்கி போங்க காஞ்சிபுரம் வரதராஜர் சுவாமி கோயிலுக்கு போங்க, கருட சேவனா அத்தனை கும்பல். கள்ளழகர் கோயிலுக்கு போங்க, அவ்வளோ கும்பல். சிவராத்திரினா அங்கே போங்க, அவ்வளோ கும்பல். கார்த்திகைனாக்கா ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, அவ்வளோ கும்பல். இங்கே ஆன்மீகமெல்லாம் அழியவே அழியாது. அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது தான் நம்மளுடைய ஓட்டு பேட்டர்னில் தெரியுதே தவிர, அதற்காக இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கொண்டு கோவிலுடைய பணத்தை முறைகேடு செய்வதை தடுக்க வேண்டும். எல்லா கோவில்கள்லேயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, ஹிந்துக்கள் வந்து குறையில, அவங்கவுங்க கடமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எலெக்ஷன் டைமில் வந்து சில ஹிந்துக்களே ட்வீட் பண்ணியிருந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்த விஷயம் என்னென்னா, அயோத்தியாலேயே வந்துட்டு பாஜக தோற்று போனது அப்படின்றது ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு நல்லா தெரியுது, ஏதோ விஷயம் அவர்களுக்கு தெரியுது. நம்ம வந்து போகிறவனெல்லாம் நம்ம வந்து அவன் தானே அப்படின்ற ஏளனத்தோடு நம்ம பார்த்தாலும், அவர்களும் ஓட்டு போடுறவர்கள் 65% போட்டாலும் அவர்கள் என்ன பண்ணணுன்றதை பண்ணிடுறாங்க. என்ன காரணன்றதால ஆராயத்துக்கான நான் செஃபாலஜிஸ்ட்லாம் சொல்லிக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. இங்கே உட்காந்துருக்கேன், நான் நாட்டு பிரஜை. அது என்ன அந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு தேர்தல் போயிடுச்சுன்னாக்கா போச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த மட்டிலே அது தேர்தல் முடிவு. மேலும் அந்த இடத்துல அந்த ராம ஜென்மபூமியை இந்த கட்சியும் பாஜகவும் ஒரு அரசியல் ஒரு துருப்பு சீட்டாக அவங்க பயன்படுத்தினாங்களோன்னு தான் எல்லாருக்கும் தெரியுது. அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. அவர்கள் அதுவும் பலிக்கலைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை நேரத்துக்கு நீங்கள் அப்பீஸ்மெண்ட் எந்த இடத்துல பண்ணாலும் இந்துக்கள்கிட்ட வேலை செய்யாது, மற்ற மதங்கள்கிட்ட வேலை செய்யலாமே தவிர இந்துக்கள்கிட்ட வேலை செய்யாதுன்றது இந்த ரிசல்ட் நமக்கு தெரியுது. அதான் என்னுடைய பார்வை. ஜெயசாய் தீபக் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, காஷ்மீரில் வந்து காஷ்மீரி பண்டிதர்கள் வந்து தீவிரவாதத்தினால வெளியேற்றப்பட்டாங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிடர்களால் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறேன். இதுவுமே நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். இது வந்து அகைன் பொலிட்டிக்கல் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறார் அப்படின்றீங்களா? எக்ஸாஜரேட் பண்ணணும். நான் இங்கே தான் இருக்கேன், என்னை யாரும் விரட்ட முடியாது. அன்னைக்கு 1970 60 நீ குடுமி அறுத்த, இப்போ வந்து அறுத்து பாடுறா, என் பூனை அறுத்து பாரு நீ சொல்கிறேன், முடியுமா பார்க்குறேன். நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். நீ அன்றைக்கெல்லாம் அவன் யாரெல்லாம் அன்றைக்கி அறுத்தானோ, எங்கள் தாத்தா பாட்டியோடைய பூனலையும் தாலியும் அறுத்தானோ, அன்றைக்கி பண்ண முடியுமா? இன்றைக்கி பண்ண முடியாது. அதனால் அங்கே காஷ்மீரில் நடந்தது வேறு கதை, இங்கே நடக்கிறது வேறு கதை. இங்கே தாக்குதலுக்கு, அதாவது இங்கே மன ரீதியான தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக இங்கே இந்த விட்டு யாரெல்லாம் ஓடிலாம் ஒன்றும் போயிடல. இல்லை, அவரே சொல்கிற விஷயம்னா இங்கே சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணுறாங்க, புக்ஸு, சினிமா, ட்ராமா, இது மூலமாக வந்துட்டு இருக்குதான் இருக்கும். அவர்களுடைய கருத்துக்களை பரப்பத்தான் பார்ப்பார்கள். நான் அழமாட்டேங்க. நான் அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி இந்த தமிழ் தேசிய கட்சிகள் போல நான் அழமாட்டேன். இது சேலஞ்ச், எனக்கு கொடுத்துருக்கிற சவால். இந்த சவாலை தாண்டி நான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய தைரியத்தை காட்டுமே தவிர, ஐயோ அவன் வந்தான் என்ன ஆரியன் எங்கே ஒரு கதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது, ஆரியன் வந்தான் அவன் வந்து என்னை அழிச்சிட்டான், என்னோடதெல்லாம் திருடிட்டான். ஏன் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா? அவ்வளோ முட்டாளா நீ இப்படி சொல்லும்போதே என்ன சொல்லுறாங்க, இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் படுமட்டமான முட்டாள்கள், எங்கேருந்தா வந்தவங்ககிட்ட எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க, அவன் எல்லாத்தையும் மாற்றிட்டு வேதனை மாற்றிட்டு அவன் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கதையை கற்பனை பண்ணி உன்னுடைய இயலாமையை ஒரு கதையை கற்பனை செய்து அதன் மேலே ஏற்றி சும்மா இருக்கிற பிராமணர்களை குறை சொல்லக்கூடிய ஆள் நான் இல்லை. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அந்த காலம் போச்சு. அதனால் சாய் தீபக்கோடைய அந்த கம்பேரிசனே தப்பு. நீ அதை ஏன் செய்கிறீன்னா அந்த எக்ஸாஜரேஷன் ஏன் பண்ணுறீங்க? பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக. சாய் தீபக்கும் பொலிட்டிக்கலாக தான் ஆறான்றது என்னுடைய கருத்து.
நீங்கள் இந்துக்களுக்காக பேசுங்க, இந்துக்களுக்காக சரியாக பேசுங்க. நீங்கள் அப்படி சொன்னாக்க மானம்பாடி நாகநாத சுவாமி 1000 வருஷமான கோவில் இடித்ததுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்கார் சாய் தீபக்? காஷ்மீரில் பண்ணிட்டு அன்றைக்கோ துரத்தினாங்கன்னு சொல்கிறதுக்காக பேசுகிறீங்களே, இங்கே என்ன பண்ணீங்க? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அம்மனை திருடினாங்களே, அதை பற்றி என்ன பேசல? ஏன் பேசலை நீங்களாம்? இதுதான் தாக்குதல், இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல். இது நடத்தியவர்கள் யார்? இந்துக்களே தான். இந்துக்களே அவர்களை அழிச்சிக் கொள்கிறார்கள். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேறு யாரும் சொல்ல. அங்கு வேறு மதத்தவர்கள் அங்கே இருந்தவர்களை அடித்து துரத்தினார்கள், அங்கே இருக்கிற இடம் பெயர வைத்தார்கள், அது வேறு. இங்கே யார் என்ன இடம் பெயர வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு பிராமணங்க, இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் பிராமணன். என்ன யார் இந்த இடத்த விட்டு துரத்திட முடியும்? என்ன வேணால் நீ பேசலாம், வந்தேரி கிந்தேரின்னு என்ன பேசிடும், நீ பேசலாம் முடியும். என்னுடைய இடத்த விட்டு நல்லா நகர்த்த முடியுமா? 1 சென்டிமீட்டர் எப்படி நடத்த முடியும்? எனக்கு டினை பண்ணலாம், வரிசையாக எனக்கு வந்து ஒரு சலுகை இல்லை, எனக்கு ஒரு முன்னுரிமை இல்லை, எனக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை, என்னை எல்லாத்துலேயும் வசவு தான் பாடுவீங்க. இருந்தால் நான் இங்கே தானே இருக்கேன். எங்கே போகிறேன்? எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போகவும் முடியாது. என்னுடைய நாடு, என்னுடைய இடம். நீங்கள் எத்தனை தான் நீ வந்து வந்தேரின்னு சொன்னாலும் இது ஏன் என்னுடைய பூமி. நீ என்ன தமிழன் இல்லைன்னு சொல்லு, என்ன வேணால் ஆரியன்னு சொல்லு, அதை பற்றி கவலை கிடையாது. என்னுடைய இடம் இது, என்னுடைய இடத்துல நான் இருக்கிறத என்னை பேக்கக்கூடிய அங்கே நடந்தது எனக்கு தெரியும். காஷ்மீரில் நடந்து அதை நான் இங்கே விட்டுடுவேனா? 3%னா கூட அந்த 3% இன்னொரு அவர் சொன்னார் பாருங்கள் தாடிக்காரர், நம்ம 97%, அவங்க 3%, இங்கே இருக்கிற 2 பேர் செத்தா கூட நான் 94 மிஞ்சுன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு நான் 94 குறைப்பேன்னு நான் சொல்கிறேன். அப்படித்தான் நான் இருக்கணும். இன்னி காலகட்டம் வேறு. இது 2024. அதனால் இந்த 2024 பழச நடந்து பேசக்கூடாது. அது அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை அதான் தனியாக பேசணும், இங்கே இருக்கிற விஷயத்தை தனியாக பேசணும். இங்கே உனக்கு பிரச்சனைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணத்துக்கு வழி செய்யணுமே சொல்ல, சும்மா மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி அதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தரணுன்றது எனக்கு இதிலெல்லாம் பிடிக்காதான் சொல்லணும். எனக்கு அரசியலுக்கும் எனக்கும் ஆகாது. நான் அரசியல்வாதியே இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிறேன். நான் சாய் தீபக்காக இருந்தேன்னா வேறு மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா அதனால் நான் இல்லை. இல்லை, அந்த இன்டர்வியூக்கு வந்து கிஷோர் கே சுவாமியும் கவுண்டர் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் இது ஒரு எக்ஸாக்ரேஷன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்க இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பிராமின்ஸ் வந்து அவங்களோட எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டிக்காக அவங்களே இந்த ஸ்டேட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. யார் தான் போல? எல்லாரும் தான் போகிறாங்க. போயிட்டாங்கன்னா இங்கே என்ன 3% 1/2% ஆகிட்டா? அதே 3% தான் நீங்கள் சொல்லி ஏன்னா ஜாதிவாதி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கல. ஆனால் 3% 5% ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அதையே நானும் சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். இருந்துட்டு போட்டோமே, குறைஞ்சி போச்சா? குறைஞ்சா தான் என்ன இப்போது? இது அப்படி இயற்கையாக போச்சுன்னா இயற்கையாக போச்சு தான். ஒரு இனம் அழியக்கூடியது இயற்கையை தான் ஆகும். அப்படி அதோடைய அந்த இனத்தோடைய வீக்னஸ். இப்போது பாரிசாலன் போன்றவர்கள் தமிழர்கள் எல்லாம் இடத்த போட்டாங்க, நம்ம ஆரியர்கள். அவர் உங்களுடைய வீக்னஸ்னால் நீங்கள் தோத்தீங்கன்னு அவரே ஒத்துக்கிறார். அவ்வளோதான் அதில் இருக்குது. அதில் வேறு என்ன தெரியுது? இது உங்களுக்கு பெருமையா? தமிழர்கள் எல்லாத்துலேயும் பெருசாக சிறந்து விளங்கியவர்கள். கல்வியாகட்டும், போராகட்டும், கலையாகட்டும், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் அங்கேருந்து தான் வந்த 4 பேரோட 3% பேரோட தோற்று போயிட்டாங்களா? அப்போ என்ன அவ்வளோ முட்டாளா அவர்கள்லாம்? அப்போ நீங்கள் என்ன சிறந்து விளங்கியவர்கள் புத்திசாலி என்று சொல்கிறீங்களா, இல்லை அடிமுட்டாள்கள்னு சொல்கிறீங்களா? யார் நீங்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்திக்கிறீங்க? உங்களை நீங்களே இழிவுபடுத்துங்க. அதனால் திருப்பி சொல்கிறேன், அவர் திருப்பி கிஷோர் கே சுவாமி கொண்டு வந்தனால இது சொல்ல வேண்டியிருக்கா இருக்குது. திருப்பியும் இந்த க்ரொக்கடைல் டியர்ஸ் பண்ணக்கூடாது. கிஷோர் கே சுவாமி இந்த முதலை கண்ணீர் வலிக்கூடாது. அவர் எதிர்க்கிறதுக்கும் நான் எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சாய் தீபக்கை எழுதித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நான் அதை பார்க்கல. நீங்கள் சொல்கிறத நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அதில் என்ன போட்டிருந்தார் எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துட்டதுனால அவர் எழுதினதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் 1 கோடி. இதை பார்க்குற மக்களுக்கு புரியும். ஆனால் அரசியல்வாதிகளை இதை திருச்சி பேசுவாங்கன்றது அதுவும் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் என்ன கவலை பண்ணேன்? எனக்கு நான் ஓட்டுக்கு நிற்க போகிறேன். நான் ஒரு நாளைக்கு நிற்க மாட்டேன். கடந்த ஆண்டு நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க, அந்த மாதிரி பக்ரீத் போன்ற பண்டிகைகளுக்கு வந்து அதிகமாக பசுமாடுகள் வந்து வெட்டி கொள்கிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தீங்க. இப்போ அடுத்த பக்ரீதே வந்துருச்சு, நிறைய தடவை தள்ளியும் போட்டாங்க வழக்கை. என்ன நிலைமையில் இருக்குது சார் வழக்கு? இந்த வழக்கு நேற்று தான் விசாரணைக்கு வந்திருந்தது. 1 வருஷ காலமாக அதாவது மதுரையில் தான் போடணும். நான் திருச்சியில் வந்து முதல்ல போட்டிருந்தேன். அதாவது திருச்சி ஏரியாவில் வந்து இந்த பக்ரீதும் போது ஒரு 2 வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10,000 20,000 மாடுகள் அங்கே கொலை செய்யப்படுகிறது அந்த சமயத்தில். இதில் பசு மாடுகள் பெருவாரியாக இருக்கிறது கண்ணால் நமக்கு தெரியும், நம்ம பார்க்குறோம். எங்கே நடக்கிறது இந்த மாதிரி கொலைகள்னாக்க? காலேஜ், ஸ்கூல், இஸ்லாமிக் காலேஜ், இஸ்லாமிக் ஸ்கூலில் நடக்கிறது. அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னாக்க, அந்த ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் சிறுபான்மையினருக்குன்னு தனியாக ஒரு சலுகைகள்லாம் இருக்கு இல்லையா, அவர்களுக்குன்னு ஆம்புலன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆம்புலன்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதற்கான படங்களெல்லாம் புகைப்படங்களெல்லாம் பிடித்து 2 வருடத்துக்கு முன்னால் நான் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கு
அதை விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி போன வருஷம், ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நேரமாக எடுத்துன்றதுனால அந்த வருஷம் பண்ணலை. போன வருஷம் இந்த வழக்கை நான் போட்ட போது பக்ரீத் வர சமயம், அதனால் இப்போது அடுத்து அர்ஜென்ட்டாக நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் எஸ்பெஷலி என்னென்னாக்கா இந்த பொது நல வழக்குகளை வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வரும். மெட்ராஸில் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் தான் வரும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், அவர் மாற மாட்டார், அவர் தான் இருப்பார். அதனால் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட வந்துடும். ஆனால் மதுரையில் அப்படி கிடையாது. அந்த அமர்வுன்றது 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அதை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய வழக்குகள் தள்ளி 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 போய் இந்த வருஷமும் இந்த பக்ரீத் வர அளவுக்கு வந்துடுது. போன மாதம் பூரா விடுமுறை, நீதிமன்ற விடுமுறையில் இருந்துட்டோம். இந்த விடுமுறை ஆரம்பித்த உடனே முதல் நாளே நீதிமன்றத்துக்கு போய் நான் 3ஆம் தேதி நினைக்கிறேன், 4ஆம் தேதி 3ஆம் தேதி அன்றைக்கி நான் சொன்னேன், இந்த மாதிரி 1 வருஷ காலமாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கு தீர்வு இல்லை, இது பக்ரீத் வந்துடுது. என்றைக்கு 17ஆம் தேதின்னு சொன்னேன். அடுத்த வாரம் விசாரிக்கிறேன்னு செவ்வாய்க்கிழமை போட்டாங்க. செவ்வாய்க்கிழமையும் என்னுடைய கேஸ் வரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்னுடைய கேஸ் நேற்றுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்து கொஞ்சம் முன்னாடி போட்டு 29 ஐட்டமாக போட்டிருந்தார். நேற்று ஒரு 2 மணி நேரம் நம்மளுடைய வாதங்கள் பிரதிவாதங்கள் மதுரை கோர்ட்டில் நம்ம விஷயத்தை மொத்தம் புதுதாக வந்திருக்கு ஜாட்சி. இவருக்கு முன்னாடி முதல்லேருந்து சொல்ல வேண்டியிருந்தது. விஷயத்தை சொன்னோம். அதற்கு எதிர்த்தரப்பில் அரசு தரப்பில் இது வந்து ஒரு மத சார்பான விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, மத சார்பான விஷயம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கேஸு மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய கேஸ் என்னன்றதை சுருக்கமாக சொல்கிறேன். சட்டம் என்ன சொல்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது மிருகங்களுக்கு வதையை தடுப்பதற்கான ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் சில விதிகள் இருக்குது. அந்த விதிகள் என்ன சொல்கிறதுனாக்கா, ஒரு மிருகத்தை வதைத்து உண்பதற்காக கொலை செய்ய வேண்டும் என்றால் ஸ்லாட்டர் ஹவுஸ் என்ற கொலைக்கூடம், இந்த கொலைக்கூடத்தில் தான் செய்யணும். அந்த கொலைக்கூடம் வந்து அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கணும், லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல மட்டும்தான் செய்யணும். அங்கே ஒரு நாளைக்கு 96 மிருகத்துக்கு மேலே வதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. திருச்சி சிட்டியில் ஒரே ஒரு வதைக்கூடம் தான் இருக்குது, ஒன்றே ஒன்று. அப்போ அங்கே ஒரு நாளைக்கு எத்தனை வெட்டலாம்? 96 தான் கொலை பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் என்ன நடக்கிறது, 10,000 கணக்கில் போகிறது. ஒரு மாட்டுடைய விலையை 7 பங்காக பிரித்து 5,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு மாடை 35,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1000 மாடு 10,000 மாடுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ரூபா வருது கணக்கு போடுங்க பார்க்கலாம். அந்த ஒரு நாளைக்கு கணக்கு போடுங்க, 35,000 × 10,000, 35 கோடி ஒரே ஒரு சிட்டியில் மட்டும் ஒரு நாளில். தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ ரூபா கணக்கு போட்டுக்கோங்க, ஒரே ஒரு நாள் எவ்வளோ போட்டுங்க கணக்கு போட்டுங்க. அப்போ எவ்வளவு காசு அன்றைக்கி புழங்குறது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுறது அந்த சமயத்தில்? வாய் மூடி மௌனமாக இருக்குமா? அதுக்கு சட்டம் தெரியும் இல்லை, எங்கே போனால் கிடைக்கும் காசுன்னு தெரியும் இல்லையா? அப்போ 35 கோடியில் எத்தனை கோடியை நீ வந்து கிம்பளமாக வாங்கிக்கிறீங்க? இதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்போ நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதற்கு ஒரு அரசு இருக்குது. அந்த அரசு இயந்திரமாக காவல்துறை இருக்குது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்னு பசுவினுடைய நிலத்தை காப்பதற்காக ஒரு வாரியமே இருக்குது. இத்தனையும் நம்மளுடைய வரி பணத்தினால் செலவு செய்யப்படுகிறது. இவர்கள் அத்தனை பேரும் சும்மா இருக்காங்க. 365 நாளில் ஒரு நாள் தான் பக்ரீத், மற்ற 364 நாட்களும் மாம்சம் விற்கிறாங்க இல்லையா எல்லா இடத்துலையும். எங்கேருந்து வருது இது? எங்கேருந்து வருது? அந்த பசு அந்த கொலை கூடத்துலேருந்து வருதா? அப்படி வந்தாக்கா ஒரு கொலை கூடத்துல எத்தனை வரும்? நம்ம தமிழ்நாட்டிலேயே 120 கொலை கூடம் தான் இருக்குது. ஒரு தோராயமாக ±10ன்னு வச்சுங்களேன், 120 130 தான் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல 130 × 100 எவ்வளோ? 13,000 மிருகங்களை தான் வதை செய்ய முடியும். 13,000 மிருகங்கள் வதை செஞ்சாக்க எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மாம்சம் கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? ஆனால் இங்கே கிடைக்குது. தெருவில் நடந்தாக்க தடிக்கு விழுந்தாக்க மூலையில் ஒரு கடை வச்சுருக்கான கசாப்பு கடை, எங்கேருந்து வெட்டுறான் அதெல்லாம்? இது எல்லாமே சட்டவிரோதம். ஏன் சட்டவிரோதம்? சட்டம் எதற்கு இயற்றப்படுதுன்னு நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதை கொல்லும்பொழுது அந்த கொல்லப்பட்ட உணவு உண்பதற்கு ஏற்றதாக இருக்கிறதா, ஆரோக்கியமாக இருக்கிறதான்னு பார்க்குறது யாருடைய வேலை? அரசுடைய வேலை. சாராயம் அரசு விற்கிற, அதை வேற ஒருத்தன் சொன்னால் கள்ளச்சாராயம் சொல்லி பிடிக்கிற, ஏன் இங்கே வருமானம் பாதிக்கப்படும், அது வேற. ஆனால் இவங்க சொல்கிறது உயிருக்கு வந்து அது ஒழுங்காக தரமாக தயாரிக்கிற, நான் தரமாக தயாரித்து உன்னை கெடுக்கிறேன், நீ தரமாக தயாரிக்கிற சொல்கிறீங்களா இல்லையா? அதை போல் அதுக்கு தான் FSSAIன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கணும். அவர்கள் எல்லா உணவையும்
இந்த ஆராய்ச்சி செய்து இது உண்பதற்கு தகுதியானதான்றது பார்க்கணும். அதே தான் சட்டம்னு சொல்கிறது மாம்சத்துக்கு. ஒரு பசுவை ஒரு மிருகத்தை, பசுன்னு நான் சொல்லலை, ஒரு ஆடோ மாடோ எருமையோ என்னத்தையோ ஒன்றதை வெட்டுறேன்னாக்க, பன்னியோ வெட்டி தின்ன அந்த பசுக்கு ஒரு வியாதி இல்லை, அந்த மிருகத்துக்கு ஒரு வியாதி இல்லாமல் இருக்கிறதான்றதை முதல்ல செக் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போது எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ கறிக்கடைகள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடை வெட்டுறோம் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னா நீங்கள் என்னத்தை தின்றீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அமெரிக்கா இது நடந்ததுன்னா ஒன்று சூ பண்ணி சாவடிச்சிடுவோம் அவங்கள. அரசை சூ பண்ணிடலாங்க அமெரிக்காவில். அரசு மேலேயே நீங்கள் வழக்கு போட்டு அரசு மேலேயே நீங்கள் நஷ்ட ஈடு எடுக்கலாம். அரசு கவுந்துரும். அப்படி பார்த்தா எந்த கறிக்கடையுமே இங்கே அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அது யாருக்கு கெடுதி? அதான் என்னுடைய கேஸ். நான் என்ன சொல்கிறேன், ஆனால் இது நான் இன்னும் நன்றாக விளக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்துக்கு. என்னுடைய கேஸ் என்னென்னா, நீங்கள் வெட்டாதுன்னு நான் சொல்லலை, வெட்டுவது உண்பதற்கு இது சட்டம் சொல்கிறது. சட்டம் நல்லது, நாட்டினுடைய மக்களுடைய நன்மைக்காக தான் சட்டம் இயற்றப்பட்டது. என்ன செய்யறது, இந்த மிருகத்தை வெட்டப் போகிறாய் என்றால் அந்த மிருகத்து சாப்பிட்றதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அது வியாதி இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். மேட் கவு டிசீஸ்னு ஒன்று இருந்து தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கூகுளில் தேடினாக்க தெரியும். அது வந்தப்போ அந்த லண்டன் ஏரியாலலாம் நிறைய பேர் அந்த மாடுலேயே பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான வியாதி இந்த மாமிசங்கள். அதனால தான் கொரோனா வந்தது. எப்படி கொரோனா வந்தது? எங்கேருந்து வந்தது? மார்க்கெட்டில். எந்த மார்க்கெட்லேருந்து வந்தது? அதான் இறைச்சி கடையில். இறைச்சி மார்க்கெட்லேருந்து தான் வந்தது. ஏன்னா அந்த இடத்துல இந்த சதையெல்லாம் ரத்தம் எல்லாம் போகிறது இல்லையா, இதுலேருந்து எத்தனை வியாதி வருமோ தெரியாது. அப்போ அந்த இடம் சுகாதாரமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் தான் சட்டம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, மாடு முன்னாடி நீங்கள் சோதனை பண்ண வேண்டும். ஒரு கால்நடை மருத்துவர் இது நல்ல மாடு தானா, வியாதி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதா, ஒரு ஆடு நல்ல ஆடு தானா, இல்லை நன்ற பண்ணி தானான்னு பார்க்கணும். பார்த்து சான்றிதழ் வரணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை வந்து அதுக்கு நல்ல சாப்பாடுக்கப்பட்டெல்லாம் போட்டு அதை மயக்க முறை செய்து அடுத்த நாள் அதை கொலை செய்ததுக்கப்புறம் அந்த மாமிசத்தை திருப்பி ஆராய்ச்சி செய்து அது உண்பதற்கு தகுதியானதான்னு பார்த்து அதற்கு சான்றிதழ் வழங்கி அந்த விஷயத்தை தான் வெளியில் கொண்டு போய் தெருமுலையில் நீ வாங்கிட்டு அங்கே தான் நீ இப்போ வாங்கிட்டு வரணும். எப்படி கோயம்பேடில் போய் காய்கறி வாங்கிட்டு வரோமோ அதை மாதிரி ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் நீ இந்த மாமிசத்தை வாங்கிட்டு வந்து விற்கணும். அப்படி நடக்கிறதா? அந்தந்த கடையில் சட்டம். ஆனால் அந்தந்த கடையில் என்ன நடக்கிறது, அந்தந்த கடையில் நீ வெட்டும்போது ரத்தம் எங்கே போகும்? இப்போ அண்ணாமலை மேலே எதிர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆடுடைய வச்சுல அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரத்தம் ரோட்டில் விழுது. அதை மாதிரி ஒரு தெருமுனையிலையும் ரத்தம் சதையெல்லாம் கண்ட இடத்துல போடுறோம். அப்போ வியாதி வராமல் நமக்கு கொரோனா வராமல் என்ன வரும்? ஒரு தடவை வந்து பட்டது போராதா? அப்போ இது அரசனுடைய கடமை. இதை ரெகுலேட் பண்ணணும், சீர் செய்ய வேண்டும். நான் ஒன்று தடை செய்ய சொல்லலை, சீர் செய்ய சொல்கிறேன். அப்போ நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் சாப்பிடணும், நிறைய ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அரசு லைசன்ஸ் கொடுங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சட்டம் இருக்குது. இந்த தகுதிகளோடு இருக்கணும், இந்த ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும். அங்கே வேலை செய்கிறவர்களுடைய மனிதர்களுடைய சுகாதாரத்தை யாராவது பார்த்தாங்களா? அப்போது கொல்லப்படுகிற மிருகத்தினுடைய நலனை யாரும் அக்கறை இல்லை, கொல்லுகிறவனுடைய நலனில் யாருக்கும் அக்கறை இல்லை, அதை சமப்பவனுடைய நலனில் யாருக்கும் அக்கறை இல்லை, அதை உண்பவனுடைய நலனிலும் யாருக்கும் அக்கறை இல்லை. ஆனால் தமிழக அரசு வள்ளலாருடைய வழியே வந்தவர்களுக்கு நான் அங்கே ஆய்வு மையம் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறது. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க? புலால் மறுப்புன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னால் என்ன பிராமணன்னு சொல்கிறீங்க. இதுதானா என்னுடைய கேஸ். இது மக்கள் நலனுக்காக நீதிமன்றத்திலே போடப்பட்டது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னாக்கா, அது பக்ரீத் சமயத்தில் போட்டதுனால அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்கான நிறைய பரப்பு நடந்துருக்குன்னு தெரியும் எனக்கு. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இந்த வழக்கு திருப்பி ஜூலை மாதத்தில் விசாரிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. அது நான் மேல்முறையீடு நான் உச்சநீதிமன்றம் போகலான்னு இருக்கேன். ஏன்னா நேரம் போயிட்டே இருக்குது. ஒரு வருஷமாக போன வருஷம் அத்தனை மாடு, இந்த வருஷம் அத்தனை மாடு, எத்தனை பேருடைய உயிர் இப்போ எழுதி வச்சுங்க. எனக்கு தெரியாது நடக்குதான்னு. இதை நான் சொல்லிடுறேன். இங்கே இந்த பக்ரீதும் போது பல பேர் உயிர் போனார்கள் என்றால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த சிஸ்டம் தான். ஏன்னா இவர்கள் செய்யாத காரியத்தினாலே தான் அத்தனை பேருடைய உணவு தட்டிலும் நீ என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லலை, சாப்பிடும் உணவு ஆரோக்கியமான உணவா என்று பார்த்து சாப்பிடுன்னு நம்ம சொல்கிறோம். அதை நான் பார்க்க மாட்டேன், ரங்கராஜன் சொல்கிறதெல்லாம் நான் பிராமணன் சொல்கிறது ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க தள்ள எழுத்தேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை தடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் செய்வேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மயில் விக்கிரகம் திருட்டு போன கேஸில் விவாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட ஜட்மெண்ட் எப்போ சார் வரும்? அந்த கேஸ் என்ன நிலையில்? விவாதம் நடந்து முடியல, ட்ரையலுக்காக போக வேண்டி இருந்தது. அது நிறைய மக்களுக்கு தெரியாது, ட்ரையல்னால் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நான் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
நம்ம வந்து ஒரு குற்றம் நடக்கிறதுனாக்க காவல்துறையில் போய் முதல்ல புகார் சொல்லணும். புகார் சொன்னாக்க காவல்துறையை எடுத்து எஃப்ஐஆர் நமக்கு எல்லாத்துலேயும் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் விசாரணை செய்வார்கள். விசாரணை செஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டை அவங்க நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வாங்க. சார்ஜ் ஷீட்டு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் நீதிபதி முன்னால் வாத பிரதிவாதங்கள் நடக்கும். இவர் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை நிரபராதின்னு அவர் சொல்லுவார். குற்றம் சாட்டப்பட்டவர் நான் நிரபராதின்னு சொல்லுவார், குற்றம் சாட்டியவர் அவர் குற்றவாளின்னு சொல்லி வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்கும். குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அவர் குற்றவாளி தான் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்ய வேண்டியது நம்ம புகார் கொடுக்கறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் குற்றம் நடந்தா இவர் தான் குற்றம் செய்தாரா அப்படின்னு தீர்மானம் பண்ணி சார்ஜ் ஷீட்டில் போட்டுட்டாங்கன்னா இவர்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர்கள் குற்றவாளி நிரூபிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னாக்க அரசுக்கு இருக்கு. அது செய்யணும். இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. நான் குற்றவாளி என்று சொல்லியிருந்த வேணு ஸ்ரீனிவாசன் அக்யூஸ் நம்பர் 1 அவர் வந்து அவர் மேலே போதிய ஆதாரம் இல்லாததால் அவரை குற்றவாளி இல்லை என்று அது நடுவர் மன்றத்தில் கொடுத்துட்டாங்க அடிஷ்னல். அங்கே நான் அதை எதிர்த்து இல்லை இது தவறானது, இவர்கள் குற்றப்பத்திரிகையிலே இவர் தவறு செய்தார்கள் என்று சொல்லி அவர் பெயரையும் சேர்த்தேன். அதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு கொஞ்ச நாள் போச்சு, இன்னும் ட்ரையலுக்கே வரல. ட்ரையல்னாக்கா வாத பிரதிவாதங்கள் நீங்கள் நிராபராதியாக குற்றவாளியான தீர்மானம் பண்ணுறதுக்கே வரல. அதுக்கு முன்னாலேயே எத்தனை தடைகள். அந்த தடையில் உச்சநீதிமன்றம் அதை பல நாட்கள் விசாரித்து அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு காரணத்தினால, இது ரொம்ப டெக்னிக்கல், அதை சொன்னால் யாருக்கும் புரியாது, ஒரு டெக்னிக்கல் காரணத்தினால வேணு ஸ்ரீனிவாசன் குற்றவாளி இல்லை, மற்றவர்கள் குற்றவாளி, அவர்கள் ட்ரையல் பார்க்கலாம், அவர்கள் வந்து விசாரணைக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பு முடித்தார். இதுவும் தவறான தீர்ப்பு என்று நான் உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை எடுத்து சென்றிருக்கிறேன். இப்போ அது உச்சநீதிமன்றத்திலே நான் அதை வாதாடி இவர் திருப்பியும் குற்றவாளியாகத்தான் இருக்கணும், இவர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் அவர் அந்த விசாரணையிலே குறுக்கு விசாரணையில் பங்கேற்க வேண்டும், அவர் நிராபராதின்னு அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, நடுவிலே இதை தடுக்கக்கூடாது என்று சொல்லி நான் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கேன். அந்த வழக்கு விசாரணைக்கு அன்றைக்கி வேணால் வரலாம். உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்குது இந்த மாதம் பூரா, வரலாம், இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், தெரியாது. அது வரும்போது அதை ஆர்கியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் இதுக்கு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கில் மற்றவர்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லையா, அவர்களும் எங்கள் மீது உச்சநீதிமன்றம் எடுத்த தீர்மானம் தவறு என்று சொல்லி அவர்களில் ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றம் அவரும் போயிருக்கார். ஸோ 2 பேருமே உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். இது முடிஞ்சு உச்சநீதிமன்றம் என்ன தீர்மானம் செய்கிறதுன்னு செஞ்சு திருப்பி இங்கே வந்துனாக்க அதுக்கப்புறம் ட்ரையல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது என்ன நடக்குமோ, நம்ம நாட்டுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. ஆனால் நான் ஒரு எடுத்த காரியத்தை பாதியில் விடக்கூடிய ஆள் நான் இல்லை. அது எடுத்த காரியத்தை முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் ஏன்னா ஆராய்ச்சி செய்வேன். அரசியல்வாதி கிடையாது. இன்றைக்கி இவங்களோட கூட்டம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேறு என்ன அப்படி இல்லை. இது மக்களுக்கு நடக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்காக நாம் நீதிமன்றத்திலே சட்டப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்து சென்றிருக்கிறோம். அதாவது நான் யாரெல்லாம் குற்றவாளின்னு நான் செஞ்சேனோ அவர்களுக்கான ஆதாரங்களை நான் வைத்து உச்சநீதிமன்றத்தில் அதை வாதாடி வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது வந்து திருப்பி இங்கே வந்து ட்ரையல் வரும். ட்ரையல் வந்ததுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாத பிரதிவாதங்கள், அது எத்தனை நாள் ஆகும் எனக்கு இன்னும் புரியல. அது ஆகும், சீக்கிரமாக நடக்கணுன்றது நம்மளுடைய இது சரியாக காவல்துறை கையாளவில்லை என்பதற்காக இதை ஒரு சிபிஐக்கு மாற்றணும்னு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன். ஒரு ஸ்பெஷல் அமர்வு போட்டு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும்னு சொல்லியிருக்கேன். விசாரணையின் போது முடிவு தெரியும், அது பார்க்கலாம். உங்களோட கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ஸ்ரீமதி ராமாவதி.